இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேத்ஸ் 3rd சாப்டர் பயிற்சி 3.16 6th சம் பார்க்க போகிறோம். சம் பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க, y = x² - 5x - 16 வரைபடம் வரைந்து அதனை பயன்படுத்தி x² - 5x - 14 = 0 என்ற சமன்பாட்டை தீர்க்க. ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் நமக்கு ஒய்க்கான சமன்பாடு கொடுத்துட்டாங்க. அந்த சமன்பாட்டை பயன்படுத்தி புள்ளிகள் கண்டுபிடிச்சி அதுக்கான வளைவரையை வரைய போகிறோம். வரைஞ்சதுக்கப்புறம் இந்த ரெண்டு சமன்பாட்டையும் சமப்படுத்தி அதிலிருந்து ஒரு புது சமன்பாட்டை உருவாக்க போகிறோம். உருவாக்கி அதுக்கான நேர்கோட்டு புள்ளி கண்டுபிடிச்சி ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்ச இந்த வளைவரைக்கான புள்ளிகளில் மென்ஷன் பண்ணும் போது அந்த வளைவரையும் இந்த நேர்கோட்டு புள்ளியும் எங்கே சந்திக்குதோ அதுதான் நமக்கு தேவையான தீர்வு. கண்டுபிடிக்கலாமா? பாருங்கள், ஃபஸ்ட் சமன்பாடு எடுத்து எழுதியாச்சு. y = x² - 5x - 6 இதுக்கான x மதிப்புகள் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே x² கன்சிடர் பண்ணக்கூடாது. இந்த எக்ஸுக்கு முன்னே கொடுத்துருக்க மதிப்பு ப்ளஸோட மதிப்பா இல்லை மைனஸ் மதிப்பா என்ன பார்க்கணும். இங்கே நமக்கு மைனஸ் கொடுத்துருக்காங்க, -5. இங்கே மைனஸ்க்கு இந்த பக்கம் 1 2 3 4 எந்த நம்பர் வேணால் இருக்கட்டும், ஆனால் குறி ப்ளஸ்ஸா இல்லை மைனஸா அதுதான் முக்கியம். இங்கே குறி மைனஸ்ன்னும் போது எக்ஸுக்கான மதிப்பு பார்த்திங்கன்னா -2லேருந்து 7 வரைக்கும் எடுக்கணும். சரிங்களா? இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது மதிப்பு கொடுக்கலாமா? எக்ஸுக்கான மதிப்பு -2 -1 0 1 2 3 4 5 6 7. சரிங்களா? இப்போ எக்ஸுக்கான மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ஒய்க்கான மதிப்பு கண்டுபிடிக்கலாமா? ஒய்க்கான மதிப்பு கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு முன்னே x² மதிப்பு -5x மதிப்பு அடுத்து மாறிலி உறுப்பு -6 ஆட் பண்ணும் போது நமக்கு ஒய்யின் மதிப்பு கிடைக்கும். அதுக்கு முதல்ல x² மதிப்பு கண்டுபிடிக்கணும். அடுத்து -5x மதிப்பு கண்டுபிடிக்கணும். அடுத்து -6 மதிப்பு இதெல்லாம் ஆட் பண்ணால் நமக்கு ஒய்யின் மதிப்பு கிடைச்சிரும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், இப்போ x² மதிப்பு கண்டுபிடிக்கலாமா? இப்போ x² மதிப்பு நமக்கு வேணும்னா எக்ஸின் எல்லா மதிப்பு இருக்குது பார்த்தீங்களா, இதை நாம் ஸ்கொயர் பண்ணால் அதாவது வர்க்கப்படுத்த நமக்கு x² மதிப்பு கிடைச்சிரும். சரிங்களா? அப்போது இப்போ x² இது எக்ஸின் மதிப்பு. இப்போ எல்லா மதிப்பையும் நம்ம காமனாக வர்க்கப்படுத்த போகிறோம். -2 ஸ்கொயர் பண்ணால் -2 × -2 மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். 2 × 2 4. அடுத்து பாருங்கள், -1 ஸ்கொயர் பண்ணும்போது -1 × -1 மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். 1 × 1 1. அடுத்து பாருங்கள் 0 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 0 தான் கிடைக்கும். 0வால் பெருகுனாலும் வகுத்தாலும் 0 தான் மதிப்பு. அடுத்து 1 ஸ்கொயர் பண்ணாங்கன்னா 1 × 1 1. அடுத்து எக்ஸுக்கு 2 போட்டால் 2 ஸ்கொயர்னு வரும். 2 ஸ்கொயர் பண்ணால் 2 × 2 4. அடுத்து 3 ஸ்கொயர் பண்ணால் 3 × 3 9. அடுத்து 4 ஸ்கொயர் 4 × 4 16. அடுத்து 5 ஸ்கொயர் பண்ணால் 5 × 5 25. அடுத்து 6 ஸ்கொயர் பண்ணால் 6 × 6 36. அடுத்து 7 ஸ்கொயர் பண்ணால் 7 × 7 49. இந்த எல்லா மதிப்புமே நம்ம எக்ஸை வச்சு தான் போட போகிறோம். என்ன x² வர்க்கப்படுத்தி போட போகிறோம். அடுத்து எக்ஸை -5 கூட பெருக்கி போட போகிறோம். அடுத்து மாறிலி உறுப்பு -6 இதை அப்படியே எடுத்து எழுதிப்போம். சரிங்களா? அடுத்து பாருங்க -5 × x. அப்போது இந்த -5 கூட எக்ஸோடைய உறுப்புகளை ஒன்று ஒன்றா எடுத்து பெருக்கி இங்கே நம்ம எழுதணும். சரிங்களா? -5 × x ஃபஸ்ட்டு -2 இருக்கா, -2 கொடுத்தா -5 × -2 மைனஸும் ப்ளஸ் ஆயிரும். 5 × 2 10. அடுத்து பாருங்கள், எக்ஸுக்கு பதில் -1 கொடுத்தோம்னா -5 × -1 வரும். மைனஸும் ப்ளஸ் ஆயிரும். 5 × 1 5. அடுத்து எக்ஸுக்கு பதில் இங்கே 0 கொடுத்தோம்னா -5 × 0ன்னு வரும். 0 கூட பெருக்கும் போது 0 தான் கிடைக்கும். அடுத்து எக்ஸுக்கு பதில் 1 கொடுத்தோம்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸுக்கான மதிப்பு தான் கொடுக்கணுமோ தவிர x² மதிப்பு மாற்றி கொடுத்துட போகிறீங்க. இது கொஞ்சம் கவனமாக பார்த்து போடுங்க. சரிங்களா? டேபிளேஷன் மட்டும் கரெக்டாக போட்டிங்கன்னா மற்றது எல்லாமே ஈஸி தான்.
1 கொடுக்கும்போது -5 இன்ட்டு 1 வரும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 5 இன்ட்டு 1 5, அப்போ -5 வரும். அடுத்து -5 இன்ட்டு எக்ஸுக்கு பதில் 2 கொடுத்தோம்னா -5 இன்ட்டு ப்ளஸ் 2ன்னு வரும். ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு என்ன ஆகும்? மைனஸ் ஆகிடும். 5 2 பெருக்குன்னா 10. அடுத்து எக்ஸுக்கு பதில் 3 கொடுத்தோம்னா -5 இன்ட்டு ப்ளஸ்ஸு 3, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 5 3 பெருக்குன்னா 15. அடுத்து எக்ஸுக்கு பதில் 4 கொடுத்தோம்னா -5 இன்ட்டு ப்ளஸ்ஸு 4, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 5 4 பெருக்குன்னா 20, அப்போது -20. அடுத்து எக்ஸுக்கு பதில் 5 கொடுத்தோம்னா -5 இன்ட்டு ப்ளஸ் 5, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 5 இன்ட்டு 5 25. அடுத்து பாருங்கள், எக்ஸுக்கு பதில் 6 கொடுத்தோம்னா -5 இன்ட்டு ப்ளஸ் 6ன்னு வரும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 5 6 பெருக்குன்னா 30. அடுத்து எக்ஸுக்கு பதில் 7 கொடுத்தோம்னா -5 இன்ட்டு ப்ளஸ் 7, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 5 7 பெருக்குன்னா 35. அடுத்து மாறி உறுப்பு என்ன? -6. இது மாறாது, காமனாக எல்லாத்துக்கும் இந்த மதிப்பு அப்படியே வந்துடும். சரிங்களா? மதிப்பு எடுத்து எழுதியாச்சா? இப்போ x² மதிப்பு -5 -6, இதை ஆட் பண்ணால் ஒயின் மதிப்பு. அப்போ இந்த 3 வேல்யூயும் ஒரு டைமுக்கு நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்து ஒயின் மதிப்பு கிடச்சிருமா? +4 +10 -6, 4 10 கூட்டினா 14, 14லேருந்து -6 கழிச்சிட்டோம்னா 8. பெரிய எண்ணுக்கான குறி ப்ளஸ்ன்றதுனால +8. 1 5 கூட்டினா 6, +6 -6, இப்போ கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிடுச்சா மதிப்பு என்ன ஆகும்? 0. அடுத்து 0 0 -6, 0 கூட்டினாலும் கழிச்சாலும் அதே மதிப்பு தான் கிடைக்கும். அப்போ இங்கே -6. அடுத்து பாருங்க, +1 -5 -6, இது குறி ஒரே மாதிரி இருக்கா? கூட்டலாமா? -5 -6 கூட்டினா -11, -11லேருந்து 1 கழிச்சிட்டோம்னா 10. பெரிய எண்ணுக்கான குறி மைனஸ்ன்றதுனால -10. அடுத்து பாருங்கள், +4 -10 -6, -10 -6 குறி ஒரே மாதிரி இருக்கிறதுனால கூட்டினா -16, -16லேருந்து 4 கழிச்சிட்டோம்னா 12. பெரிய எண்ணுக்கான குறி மைனஸ்ன்றதுனால -12. அடுத்து பாருங்கள், 9 -15 -6, -15 -6 குறி ஒரே மாதிரி இருக்கிறதுனால கூட்டும் போது என்ன வரும்? நமக்கு 21 வரும். -21, -21லேருந்து 9 கழிச்சிட்டோம்னா 12. பெரிய எண்ணுக்கான குறி மைனஸ்ன்றதுனால -12. அடுத்து பாருங்கள், 6 -20 -6, -20 -6 குறி ஒரே மாதிரி இருக்கிறதுனால கூட்டும் போது -26 வரும். -26லேருந்து 16 கழிச்சிட்டோம்னா 10. பெரிய எண்ணுக்கான குறி மைனஸ்ன்றதுனால -10. +25 -25 கேன்சல் ஆகிடுச்சுன்னா -6 தான் வரும். இங்கே பாருங்கள், 36 -30 -6, -30 -6 குறி ஒரே மாதிரி இருக்கிறதுனால கூட்டும் போது -36, +36 -36 கேன்சல் ஆகிடுமா? அப்போ என்ன ஆகும்? 0. அடுத்து பாருங்கள், +49 -35 -6, -35 -6 குறி ஒரே மாதிரி இருக்கிறதுனால கூட்டும் போது -41 வரும். 49லேருந்து 41 கழிச்சிட்டோம்னா 8. பெரிய எண்ணுக்கான குறி ப்ளஸ்ன்றதுனால +8. இப்போ இதுக்கான புள்ளிகளை எடுத்து நம்ம எழுதிக்கலாமா? x, y ஃபார்மேட்டில் எடுத்து எழுதணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், -2ன்னும் போது எக்ஸின் மதிப்பு ஒயின் மதிப்பு என்ன? 8. அதே போல் எக்ஸினோட மதிப்பு -1 கொடுத்தோம்னா ஒயின் மதிப்பு என்ன? 0. அடுத்து எக்ஸின் மதிப்பு 0ன்னா ஒயின் மதிப்பு -6. அடுத்த புள்ளி பாருங்கள், எக்ஸ் மதிப்பு 1ன்னும் போது ஒயின் மதிப்பு என்ன? -10. அடுத்து எக்ஸின் மதிப்பு 2ன்னா ஒயின் மதிப்பு -12. அடுத்து எக்ஸின் மதிப்பு 3ன்னா ஒயின் மதிப்பு என்னது? -12. அடுத்து எக்ஸின் மதிப்பு 4ன்னும் போது அதுக்கு நேராக ஒயின் மதிப்பு என்ன? -10. அடுத்து எக்ஸின் மதிப்பு 5ன்னா ஒயின் மதிப்பு -6. அடுத்து எக்ஸின் மதிப்பு 6ன்னா ஒயின் மதிப்பு 0. எக்ஸின் மதிப்பு 7ன்னா ஒயின் மதிப்பு 8. இப்போ புள்ளிகள் எடுத்து நம்ம எழுதியாச்சு. சரிங்களா? இப்போ அடுத்து நேர்கோட்டுக்கான புள்ளி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் வளைவரைக்கான புள்ளியும் நேர்கோட்டுக்கான புள்ளி ஒன்றா மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள், கொடுக்கப்பட்ட இரு சமன்பாட்டிலிருந்து, இரு சமன்பாடுனா கொஷனில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த 2 சமன்பாடு தான். ஃபஸ்ட் சமன்பாடு என்ன? y = x² - 5x - 6. அடுத்த சமன்பாடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாற்றி எழுத போகிறேன். எப்பயும் போல் 0 இந்த பக்கம் வர மாதிரியும் சமன்பாடு இந்த பக்கம் வர மாதிரியும் LHSும் RHSும் மாற்றி எழுத போகிறோம். இப்போ x² - 5x - 14
ஈக்குவல் 0ன்றதை பார்த்தீங்கன்னா 0 ஈக்குவல் x² மைனஸ் 5x மைனஸ் 14 அப்படின்னு எழுதியிருக்கோம். இப்போ கேன்சல் பண்ணோம், குறி மாற்றலாமா? மைனஸ் ப்ளஸ் இருக்குது, இப்போ மைனஸு, மைனஸ் இருக்குது, அப்போ ப்ளஸ்ஸு, மைனஸ் இருக்குது, அப்போ ப்ளஸ்ஸு. இங்கே மாற்றினதுக்கப்புறம் இந்த குறி தான் பார்க்கணும், மேலக்கிற குறி பார்க்கக்கூடாது. சரிங்களா? என்ன குறி இருக்கோ ஆப்போசிட் குறி. ஒய் மைனஸ் 0, 0வில் கூட்டினாலும் கழிச்சாலும் அதே மதிப்பு தான் வரும். அப்போ அங்கே ஒய் தான் வரும். ப்ளஸ் x² மைனஸ் x² கேன்சல் ஆகிடுமா? ப்ளஸ் மைனஸ் 5x, இங்கே ப்ளஸ்ஸு 5x இருக்குது. அப்போ இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடும். மைனஸ் 6 ப்ளஸ்ஸு 14. அப்போது லெஸ் பண்ண என்ன வரும் நமக்கு? ப்ளஸ்ஸு 8. அப்போ இந்த இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒய்யோட மதிப்பு 8ன்னு வந்துருச்சு. அப்போ எக்ஸுக்கு நம்ம எந்த மதிப்பு கொடுத்தாலுமே ஒய்க்கு மதிப்பு பார்த்திங்கன்னா 8 தான் வரும். ஏன்னா ஆல்ரெடி அவங்க ஒய் ஈக்குவல் 0 இல்லை 2 இல்லை 3 இல்லை 8 இந்த மாதிரி பர்டிகுலராக ஒய்க்கான மதிப்பு வரும்போது ஒய்க்கு எத்தனை வேல்யூ வந்தாலுமே அதுக்கான மதிப்பு 8 தான் வரும். சரிங்களா? ஸ்பெசிஃபிக்காக நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா, இல்லை நம்மளே வந்து தோராயமாக நம்பர் கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். சரிங்களா? அட்டவணை போட்டு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க ஒய்யோட மதிப்பு 8 அப்படின்ட்டு. அப்போ எக்ஸோட மதிப்பு எப்படி எடுப்போம் பார்த்திங்கன்னா அப்படி எடுத்துக்கலாமா? எக்ஸோட மதிப்புக்கு பார்த்திங்கன்னா -1 0 1 காமா ஜென்ரல் எடுப்போம் பார்த்திங்களா? சேம் மெத்தட் தான். ஆனால் ஒய்யின் மதிப்பு பார்த்திங்கன்னா என்ன வரும்? நமக்கு 8 தான் வரும். இங்கே எத்தனை மதிப்பு எக்ஸுக்கு என்ன மதிப்பு கொடுத்தாலுமே ஒய்யுக்கான மதிப்பு என்னவோ 8 தான். சரிங்களா? இப்போ புள்ளிகள் நம்ம எடுத்து எழுதிக்கலாமா? இப்போ புள்ளிகள் என்ன வரும்? எக்ஸ், ஒய் ஃபார்மேட்டில் எடுத்து எழுதும் போது எக்ஸ் -1னா ஒய்யோட மதிப்பு 8, எக்ஸ் 0னா ஒய்யின் மதிப்பு 8, எக்ஸ் 1னா ஒய்யின் மதிப்பு 8. இப்போது நேர்கோட்டுக்கான புள்ளியும் கண்டுபிடிச்சாச்சு, வரையறைக்கான புள்ளியும் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சாச்சு. கிராஃப் மென்ஷன் பண்ணலாமா? பாருங்க, எக்ஸ் அச்சு பார்த்திங்கன்னா 1 சென்டிமீட்டரில் எடுத்திருக்கேன். அதே போல் ஒய் அச்சு பார்த்திங்கன்னா 2 அலகு. சரிங்களா? சென்டிமீட்டர் பார்த்திங்கன்னா இங்கே வந்து அலகு. அதுதான் அங்கே வந்து எக்ஸ் அச்சு 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் 1 அலகு, ஒய் அச்சு 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் 2 அலகுகள். அளவு திட்டம் கம்பல்சரி மென்ஷன் பண்ணிக்கோங்க. இது 1 சென்டிமீட்டர் வந்து கிராஃபில் எடுக்கும்போது அலகுகள் அப்படின்னு எடுப்போம். சரிங்களா? இப்போது ஃபஸ்ட்டுக்கான புள்ளி பாருங்கள், -2, 8. இப்போ எக்ஸ் அச்சில் -2ன்னும் போது ஒய் அச்சில் 8. -2 8 எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்கா? 2 புள்ளியும் சந்திக்கிற முனை. இது புள்ளி வச்சு மார்க் பண்ணி -2, 8 மென்ஷன் பண்ணிடுங்க. அடுத்து எக்ஸ் அச்சு -1ன்னும் போது ஒய் அச்சோட மதிப்பு எவ்வளவு? 0. இப்போ எக்ஸு -1. இப்போ ஒய் 0ன்னா அப்படி கோட்டு மேலே, 0ன்னும் போது கோட்டு மேலே தான் வரும். நான் அதுக்கான நம்பர்ஸ் எக்ஸு 0வாக இருந்தால் ஒயில் அமையும், ஒய் 0 வந்து எக்ஸில் அமையும். இங்கே எக்ஸ் வந்து மதிப்பு இருக்குது, ஒய் தான் 0வாக இருக்குது. இப்போ எக்ஸில் அமையும். -1, 0. அடுத்து பாருங்கள், எக்ஸ் வந்து 0வாக இருக்குது, 0வாக இருக்கா? ஒய் வந்து என்ன? -6. -6 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. புள்ளி வச்சு ரவுண்ட் பண்ணி 0, -6. சரிங்களா? அடுத்து பாருங்கள், எக்ஸ் வந்து 1 அப்படின்னா ஒயின் மதிப்பு எவ்வளவு? -10. 1க்கு நேராக -10 எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்கா? புள்ளி வச்சு ரவுண்ட் பண்ணி 1, -10. அடுத்து எக்ஸ் அச்சு 2ன்னா ஒய் அச்சு பார்த்திங்கன்னா -12. 2க்கு நேராக -12 எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்கா? புள்ளி வச்சு ரவுண்ட் பண்ணி 2, -12. அடுத்து எக்ஸ் அச்சு 3ன்னும் போது ஒய் அச்சு சேம் 12. 3க்கு நேராக 12 எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்கா? புள்ளி வச்சு ரவுண்ட் பண்ணி 3, -12. இந்த ப்ளஸ் மைனஸை கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. இதுக்கு போடாமல் விட்டிங்கன்னா மார்க் லெஸ் பண்ணுவாங்க புள்ளி குறிக்கும் போது. அடுத்து எக்ஸ் அச்சு -4னா ஒய் அச்சோட மதிப்பு எவ்வளவு? -10. இப்போ 4ம் -10 சந்திக்கிற புள்ளி இந்த புள்ளியா? புள்ளி வச்சு மார்க் பண்ணி 4, -10. அடுத்து எக்ஸ் அச்சு 5ன்னா ஒய் அச்சோட மதிப்பு எவ்வளவு? 6. சரி, -6. இப்போ 5ம் -6 சந்திக்கிற புள்ளி இந்த புள்ளியா? புள்ளி வச்சு மார்க் பண்ணி 5, -6. அடுத்து பாருங்கள், எக்ஸ் அச்சு 6ன்னா ஒய் அச்சு 0. அப்போது 0ன்னும் போது கோட்டு மேலே தான் அமையும். எக்ஸ் அச்சு மதிப்பு இருக்கா? அப்போ எக்ஸுன்ற கோட்டுக்கு நேராக அமையும்.
என்ன மதிப்பு 6,0. அடுத்து பாருங்கள் 7, இந்த டேஷ் கொஞ்சம் மாற்றிக்கோங்க 7. அப்போ எக்ஸ் அச்சு 7னா ஒய் அச்சு மதிப்பு எவ்வளோ 8. இப்போ 7க்கு நேராக 8 எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்கா? 2 புள்ளி சந்திக்கிற முனையும் மார்க் பண்ணி 7,8. சரிங்களா? இப்போ இந்த எல்லா புள்ளியும் இணைக்க போகிறோம். புள்ளியிலேருந்து இணைக்காமல் புள்ளிக்கு கொஞ்சம் மேலே வர்ற மாதிரி இணைங்க. சரிங்களா? புள்ளிக்கு கொஞ்சம் மேலேருந்து கோடு போட்டுங்க. ஸ்கேல் வச்சு போட வேண்டாம், முடிஞ்சளவு கையிலே போடுங்க. வளைவரை கொஞ்சம் ஓரளவுக்கு நேராக வர்ற மாதிரி. இங்கே புள்ளி வரும்போது இப்படி கீழே வந்து இப்படி மேலே ஏறுற மாதிரி பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போது 2 பக்கமும் 0 மார்க். இப்போ வளைவரை வரைஞ்சாச்சு. இந்த வளைவரைக்கான சமன்பாடு கண்டிப்பாக எடுத்து எழுதணும். இந்த வளைவரை இதுக்கான சமன்பாடு பார்த்தீங்கன்னா y = x² - 5x - 6க்கான வளைவரை. சரிங்களா? இந்த வளைவரை மேலே எந்த பக்கம் எழுதிக்கலாம். அது பக்கம் இந்த சமன்பாடு எடுத்து எழுதுனா சரி. அடுத்து என்ன? நேர்கோட்டு புள்ளிகள் குறிச்சிக்கலாமா? எக்ஸ் வந்து -1ன்னா ஒய் வந்து +8. -1க்கு நேராக +8 எங்கே இருக்குது? இங்கே இருக்கா? புள்ளி வச்சு ரவுண்ட் பண்ணி -1,8. அடுத்த புள்ளி என்ன? எக்ஸ் வந்து 0, ஒயில் வந்து 8. இப்போ 0னா கோட்டு மேலே அமையும். ஒய் அச்சில் 8னும் போது கோட்டுக்கு நேராக ஒய் அச்சில் 8 இங்கே இருக்கா? புள்ளி வச்சு ரவுண்ட் பண்ணி 0,8. அடுத்து எக்ஸ் அச்சு 1ன்னா ஒய் அச்சு 8. 2 புள்ளி சந்திக்கிறோம்னா இதுவா? புள்ளி வச்சு ரவுண்ட் பண்ணி 1,8. இப்போ நேர்கோடு போடலாமா? அந்த 3 புள்ளியை மட்டும் தொடாமல் கொஞ்சம் முன்னே பின்னி நீட்டமாக வரையணும். கொஞ்சம் பெருசாகி வரைங்க. இந்த எந்த அளவுக்கு பெருசாக வரையணும்னா 2 நம்ம போட்டிருக்க அந்த புள்ளி வளைவரையை டச் பண்ணுற மாதிரி இருக்கா? அதனால் எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு கோடு போடுங்க. போட்டும் வராத பட்சத்தில் தான் நமக்கு வந்து தீர்வு கிடைக்காது. இது இங்கே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இங்கே ஒரு புள்ளி வெட்டுது, இந்த இடத்துல இங்கே ஒரு புள்ளி வெட்டுது. நேர்கோடு 0 மார்க் போட்டுக்கோங்க. இதுக்கான சமன்பாடு என்னவோ அதை கண்டிப்பாக எடுத்து எழுதணும். இந்த நேர்கோட்டுக்கான சமன்பாடு என்ன? y = 8. சரிங்களா? இப்போ இதுக்கான புள்ளி என்னட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு -2 அப்படின்ற புள்ளியில் வெட்டுது. அதே போல் இங்கே வந்து நமக்கு 7 அப்படின்ற புள்ளி வெட்டுதா? நீங்கள் தேவை செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த புள்ளி இப்போ எங்கே வெட்டுது? இது -2 அப்படின்ற ஒரு புள்ளி வெட்டுது. மீன்ஸ் இந்த நேர்கோடு இந்த வளைவரை சந்திக்கிற புள்ளி. அதே போல் இந்த நேர்கோடு இந்த வளைவரை சந்திக்குதா? அதுக்கான புள்ளி பாருங்கள் இங்கே 7. அப்போ -2ன்ற புள்ளி 1, 7ன்ற புள்ளி 1. அப்போது இதுக்கான வரைபட தீர்வு பார்த்திங்கன்னா x² - 5x - 14 = 0 என்ற சமன்பாட்டின் தீர்வுகள் பார்த்திங்கன்னா -2 மற்றும் 7 ஆகும். முடிஞ்சளவுக்கு ஆன்சர் வந்து பிளாக்கில் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.